எனதன்பு சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இந்த ராசிக்காரங்க தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் பெயர் பெற்றவங்க. எந்த சூழலிலும் நேராக நின்று செயல்படும் பண்பு இவங்களோட தனிச்சிறப்பா இருக்கு. இவங்க இருக்கும் இடம் எப்போதும் உயிரோட்டமா இருக்கும். இவர்களின் பேச்சிலும் நடையிலும் ஒரு இயல்பான கம்பீரம் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சிம்மம் ராசிக்கார நேயர்களே, 2026ஆம் ஆண்டு விசுவாசு புத்தாண்டு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருக்குங்க. இந்த புத்தாண்டுல நீங்க சந்திக்கவிருக்கும் மாற்றங்கள், சவால்கள், அதற்கான தீர்வுகளை பத்தி இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்க போறீங்க. குறிப்பா ஒரு பெண்ணின் மூலமா ஏற்பட போகும் மாற்றங்கள், அஷ்டம சனியின் தாக்கம், குரு மற்றும் ராகுகேது பயிற்சிகளின் விளைவுகள், பரிகாரங்களை பத்தி தெளிவா இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் விசுவாசு புத்தாண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான காலமா இருக்குங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த கஷ்டங்கள், மனவேதனைகள் அனைத்தையும் பிரபஞ்சம் அறியுங்க. உங்கள் அதிகாரமும் செல்வாக்கும் ஏன் சோதிக்கப்படுது என்ற கேள்விக்கான பதிலும் தீர்வும் இந்த புத்தாண்டுல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் ஒரு முக்கியமான புள்ளியை எட்டியிருக்கு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர உள்ளாரு. இதனால உங்களுக்கு அஷ்டம சனி காலம் தொடங்கிருச்சு. சனி பகவான் நீதிமான் அப்படிங்கறதால உங்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பாரு. இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியா ஒரு பெண்ணின் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகுதுங்க. ஒரு பெண்ணின் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உண்மை வெளிச்சத்துக்கு வரதன் மூலமா உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. அந்த உண்மை ஆரம்பத்துல கசப்பா இருந்தாலும் அது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு அடித்தளமா அமையுங்க. அந்த பெண் உங்களுடைய சொந்த உறவுகளா இருக்கலாம், குடும்பத்துல உள்ளவர்களாகவோ, மறைமுகமா உதவி செய்யும் அந்நிய பெண்ணா கூட இருக்கலாம். அவர் சொல்லும் ஒரு செய்தி உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் ரகசிய திறவுகோலா அமையுங்க. சிம்ம ராசிக்காரங்க இயல்பிலேயே தலைமை பண்பும் நேர்மையும் கொண்டவங்க. கண்டக சனியின் தாக்கத்தால உறவுகளிலும் தொழிலையும் சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. அஷ்டம சனி தொடங்கிவிட்டதால நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல நிதானம் தேவைங்க. ஜூன் மாத குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இது உங்களுக்கு ஆறுதலான விஷயமாகுங்க. ஜூன் மாத குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இது உங்கள் தேவையற்ற செலவுகளை குறைச்சு சுப விரயங்களா மாற்றும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு புதிய திருப்பங்களை தரக்கூடுங்க. நீங்க யாருக்கோ செய்த உதவி ஆபத்து காலத்துல கை கொடுக்குங்க நிச்சயமா. சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லைங்க. உங்க குணத்துல இருக்கும் குறைகளை செதுக்குவதற்காக தாங்க. மற்றவர்களை அதிகாரம் செய்து வழிநடத்திய நீங்க இனி மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டிய காலமா இருக்கு. ஒரு நபர் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் உங்கள் பொறுமை உலகத்துக்கு தெரியுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் மனசுல ஒரு வைராக்கியம் பிறக்குங்க. மற்றவர்களின் ஆடம்பரத்துக்காக உங்க வாழ்க்கைய சிதைத்து கொள்ள முடியாது என்ற எண்ணம் உங்கள் வாழ்க்கைய மாத்துங்க. உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் உங்கள் மௌனத்தை கண்டு மரளுவாங்க. அஷ்டம சனி உங்கள் வாழ்க்கையிலிருந்து போலியான மனிதர்களை அகற்றும் தூய்மை பணியாக இதை செய்கிறாரு.
காதலில் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு சவாலான காலகட்டமா இருக்குங்க. தேவையற்ற சந்தேகங்கள் வந்து போகும். நீங்க நேசிக்கும் நபர் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்கிறாரா அல்லது உங்கள் வசதிகளை பயன்படுத்துகிறாரா என்ற உண்மை அம்பலமாகும். திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஈகோ மோதல்கள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. கூட்டு தொழில பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. இருக்கும் தொழில தக்க வைத்துக் கொள்றது பெரிய வெற்றி. ஜூன் மாசத்துக்கு பிறகு பழைய கடன்கள் தீரும். மறைமுக எதிரிகளின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும். பங்கு சந்தை போன்ற குறுக்கு வழி முயற்சிகளை தவிர்க்கணுங்க. டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்க. ராகு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான மகரத்துக்கும் கேது பகவான் 12ஆம் இடமான கடகத்துக்கும் பயிற்சியாகிறாரு. 6ஆம் இடத்து ராகு எதிரிகளை வீழ்த்தும் வல்லமையும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையும் தரும். கேது பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய மனசுல ஒரு ஞானம் பிறக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்க இருதயம் மற்றும் எலும்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தணுங்க. உணவு கட்டுப்பாடு அவசியங்க. நடைபயிற்சியும் யோகாவும் உங்களுக்கு கவசமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய வழிபாடு செய்யறது கவசமா இருக்கும். சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவு வழங்குவதும் அஷ்டம சனியின் தாக்கத்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையிலிருந்து குறைத்தே தீருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. அகங்காரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. மற்றவர்களை குறைவாக மதிப்பிடாதீங்க. உங்கள் திட்டங்களை யார்கிட்டையும் முன்கூட்டியே பகிராதீங்க. கடந்த கால பொறுமைகளே மூழ்கி கிடக்காதீங்க. ஒரு அதிகாரத்தை இழந்தா மற்றொரு பொறுப்பு தேடி வரும் அப்படிங்கறத நீங்க மறைக்க கூடாதுங்க. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு முதல் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு பல புதிய படிப்பினைய தரும். அஷ்டம சனி என்பதால கவனமா இருந்துக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, ஏப்ரல் மாதத்தில் முதல் பாதையில அலுவலக சூழல் சற்று குழப்பமா இருக்குங்க. 8ஆம் வீட்டுல சஞ்சரிக்கும் அஷ்டமத்து சனி மற்றும் செவ்வாய் உங்கள் கடின உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்காம போகலாங்க. மேலதிகாரிகள் உங்க வேலையில தேவையில்லாம குறை கூறுவாங்க. மறைமுக எதிரிகள் உங்களை வீழ்த்த பார்ப்பாங்க. இந்த காலகட்டத்துல வேலைய விடுவது போன்ற எந்த ஒரு அவசர முடிவையும் நீங்க எடுக்க கூடாதுங்க. ஏப்ரல் 19 அன்னைக்கு உங்களின் ஜீவனஸ்தானமான சுக்கிரன் தன் சொந்த வீடான ரிஷபத்துக்கு சென்றவுடன் உங்க தொழில் வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமான திருப்பு முனைய சந்திக்குங்க. இது உங்கள் உத்தியோகத்துல ஒரு யோகத்தை ஏற்படுத்த போகுதுங்க. உங்கள் திறமைகள் பெரிதும் பாராட்டப்படுங்க. பதவி உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது மிகச் சரியான நேரமா இருக்குதுங்க. ஏப்ரல் 14 முதல் உங்கள் ராசிநாதன் சூரியன் 9ஆம் வீட்டுல உச்சம் பெறதுனால வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், நீங்க விரும்பிய இடமாற்றம் எல்லாமே நீங்க நினைச்சபடி கிடைக்க போகுதுங்க. வியாபாரிகள் மாதத்தின் முதல் பாதையில மிகுந்த எச்சரிக்கையோட செயல்படணுங்க. களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டுல ராகு இருப்பதும் 7ஆம் அதிபதி சனி அஷ்டமஸ்தானத்துல செவ்வாயுடன் இணைந்திருப்பதும் வியாபார கூட்டாளிகளுடன் கடுமையான கருத்து வேறுபாடுகள் அல்லது ஏமாற்றத்திற்கான அபாயங்களை உருவாக்கும். ஆவணங்களை முழுமையாக படிக்காம எதுலையுமே நீங்க கையெழுத்து போடக்கூடாதுங்க. கவனமா இருந்துக்கோங்க. ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இந்த செயலை செய்யலாமா, இந்த சொல்லலாமான்னு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க.
நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை, நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளுடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும், அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையும், அதனால கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து வாழ்றது உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்துல உண்டாகக்கூடிய பாதிப்புகளால மருத்துவ செலவுகள் கூடும், அதனால உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணியில சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருந்துக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். தேவையற்ற பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். பண வரவுல நெருக்கடிகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் செய்யறவங்க நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். அனைவரையும் அனுசரித்து செல்ல பழகி கொள்றது, பேச்சுல நிதானத்தை கடைபிடிப்பது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியங்க. இது நாள் வரைக்கும் தடைபட்ட திருமண பேச்சுவார்த்தைகள் இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்களுக்கு நடக்க வேண்டிய திருமணம் சரியான வாழ்க்கை துணையோடு நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. எந்த ஒரு காரியத்திலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டி இருக்கும். குடும்பத்துல நிம்மதியற்ற நிலை ஏற்படும். திருமண சுப முயற்சிகள்ல தாமதமான நிலை உண்டாகும். உத்தியோகஸ்தவர்கள் பணியில் கவனத்தோட செயல்படணும். இருந்தாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியால அனைவரையும் சமாளிக்க போறீங்க. பிரதோஷ காலத்துல சிவனை வணங்குவதன் மூலமா எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே காலல் நீரா கரைஞ்சு போயிரும். நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களை நம்புறது ரிஸ்க்குங்க. பழைய நண்பர்களை நம்புறது ஆபத்தான விஷயங்க. நம்பிக்கை துரோகம் செய்யறவங்கள ஒதுக்கி விடுங்க. அவங்க எந்த காலகட்டத்திலையும் திருந்த மாட்டாங்க. உங்களை பயன்படுத்தி கொள்ளவே நினைப்பாங்க. சிம்மம் ராசிக்காரங்க பழகும் நபர்கள் கிட்ட கவனமா இருக்கணுங்க. 90% உங்களுக்கு ஏற்ற நபர்கள் இருக்கவே மாட்டாங்க. சிம்மம் ராசிக்காரங்களே, சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல அலைச்சல் அதிகமா இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. தாய் தந்தையின்
ஒருவருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவு நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. சிம்மம் ராசிக்காரங்க சொல்வத வீட்டுல உள்ளவர்கள் கேட்கறதில்ல. அவங்களோட பேச்ச அலட்சியம் செஞ்சுட்டு பின்னால கஷ்டப்பட்டு இருக்காங்க. சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க. நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்க உலகத்தையே ஆளக்கூடிய ராசிங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால தான் நீங்க நினைத்த இடத்தை அடைய முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏற்ற நபர் உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க. கிரகங்களின் தலைவன் சூரியன் உங்களுக்கு அதிபதியா இருக்காரு. நீங்க தலைமை பண்பு கொண்ட நபரா இருக்கிறதுனால நீங்க எப்போதுமே தடுமாறுவீங்க அப்படின்னு மத்தவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சிம்மம் ராசியில பிறந்தவங்க எந்த துறையில இருந்தாலும் நீங்க எப்போது தடுமாறுவீர்கள் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களை ஒன்னும் பண்ணவே முடியவில்லையேன்னு அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. கெட்ட பார்வை, கெட்ட எண்ணம் உங்களை நோக்கி வந்தாலும் அதை விட பல மடங்கு நீங்க பவர்ஃபுல்லா இருக்க வேண்டுங்க. அப்பதாங்க நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.